வந்தே மாதரம். இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் வாஞ்சிநாதன் ஐயா ஆகும். வாஞ்சிநாதன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் தென்காசி ஆகும். இவரின் வாழ்க்கை பயணம் வெறும் 25 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். ஆரம்ப காலகட்டத்தில் கோவிலில் கணக்காளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் வனத்துறையில் அரசு அதிகாரியாக பணிபுரிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அந்நியர்களுக்கு எதிரான சிந்தை கொண்ட இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தொடங்கிய அபினவ் பாரத அமைப்பில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பாரத தேசத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் விட்டு கொண்டிருந்தார் சிதம்பரம் ஐயா அவர்கள். சிதம்பரம் ஐயாவின் வளர்ச்சியானது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. அதனால் சிதம்பரம் ஐயாவை கைது செய்ய திட்டமிடுகிறார்கள். சிதம்பரம் ஐயாவை தூத்துக்குடியில் கைது செய்தால் மிகப்பெரிய கிளர்ச்சியும் போராட்டமும் ஏற்படும் என்று அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அவரை திருநெல்வேலியில் கைது செய்ய திட்டமிடுகிறார்கள். அத்திட்டத்தின்படியே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ஆஷ் என்பவன் சிதம்பரம் ஐயாவை திருநெல்வேலிக்கு அழைக்கிறான். திருநெல்வேலிக்கு சிதம்பரம் ஐயாவும் சுப்பிரமணிய சிவாவும் செல்கிறார்கள். அவ்விடத்தில் அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக கைது செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் அச்செய்தியானது திருநெல்வேலி முழுவதும் பரவ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியும் கொந்தளிப்பும் போராட்டமும் ஏற்படுகிறது. தேசபக்தர்கள் மிகவும் கோபத்திற்கு உள்ளாகிறார்கள். இக்கைதுக்கு காரணமான ஆஷ் என்பவனை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள் தேசபக்தர்கள். அந்த தேசபக்தர்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபர் தான் வாஞ்சிநாதன் ஐயா ஆகும். ஆஷ் துரையை சுட்டுக் கொள்வதற்காக இவருக்கு துப்பாக்கி பயிற்சி வழங்கப்படுகிறது. அத்துப்பாக்கி பயிற்சியை வழங்கியவர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயா ஆகும். அவர் அப்பயிற்சியை பாண்டிச்சேரியில் உள்ள கரடிக்குப்பத்தில் வழங்குகிறார் வாஞ்சிநாதன் ஐயாவிற்கு. துப்பாக்கி பயிற்சியை பெற்ற பிறகு சாதகமான தருணத்திற்காக காத்திருக்கிறார் வாஞ்சிநாதன் ஐயா. ஒருமுறை ஆஷ் தொடர்வண்டியில் பயணம் செய்கிறான். அது அத்தகையதொரு பயணமானது வாஞ்சிநாதன் ஐயாவிற்கு சாதகமாக அமைகிறது. திருநெல்வேலியில் இருந்த புறப்பட்ட அப்பயணம் மணியாச்சி தொடர்வண்டி நிலையத்தில் சற்று நிற்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் வாஞ்சிநாதன் ஐயா. அங்கு துப்பாக்கியை எடுத்து ஆஷ் துரையை சுட்டுக் கொள்கிறார். பிறகு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து விடுகிறார் வாஞ்சிநாதன் ஐயா. அவர் இறந்த பிறகு அவரின் சட்டைப்பையில் ஒரு கடிதமானது கண்டெடுக்கப்படுகிறது. அக்கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அக்கடிதத்தில் நம் பாரத தேசத்தை கையகப்படுத்திய ஆங்கிலேயர்கள் நமது இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தையும் அழிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். 5ஆம் ஜார்ஜினை பாரத தேசத்திற்கு ஆட்சியில் கொண்டு வர விழைகிறார்கள். அவன் இம்மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவனை கொல்வதற்காக 3000 தேசபக்தர்கள் சபதம் எடுத்திருக்கிறோம். அந்த தேசபக்தர்களின் வரிசையில் கடையனாகிய நான் இத்தகையதொரு காரியத்தை செய்திருக்கிறேன். இது இந்துஸ்தானில் வாழும் ஒவ்வொரு இந்துஸ்தானியின் கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சனாதன தர்மமானது நம் தேசத்தை ஆட்சி செய்த மன்னர்களால் மிகவும் போற்றி பாதுகாக்கப்பட்ட வந்த தர்மமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகையதொரு தேசபக்தர் பெருமை மிகுந்த வீரம் மிகுந்த தேசபக்தர் நினைவு தினம் ஜூன் 17 ஆகும். இவர்களை போன்ற எண்ணிலடங்காத தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.